அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் நான் கொடுத்துருக்கிறது ஒரு 4 மணிக்கு எல்லாமே என்னுடைய வேலைகளை நான் துவங்கிட்டேன். காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ஒரு 4:15 எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் தொடங்கிட்டேன். முதல் வேலையாக வாசல் எல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிலைவாசல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பசங்களெல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமையே முன்னாடி நாளே நம்மளுடைய வெள்ளிக்கிழமைக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் முடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளையும் செஞ்சுருந்தேன். அதை பற்றியும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெருவெல்லாம் தெளித்து முடித்ததுக்கு அப்புறமா கோலங்கள்லாம் போட்டு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கோலம் போட்டுக்கிட்டேன். கோலங்கள்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைவாசல் எல்லாத்தையும் எப்பவும் போல் தொடச்சி விட்டாச்சு. இப்போ இன்றைக்கி தொடச்சி நான் பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா திருப்பியும் நாளைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியது இருக்காது. காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா தெரு வேலையை மட்டும் முடிச்சுட்டு தெரு தெளித்து கோலம் போட்டு முடிச்சுட்டு அதே போல் நிலைவாசலுக்கு வெளியிலேயும் கோலங்கள்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம பூஜையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வியாழக்கிழமை காலையிலேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் தேய்ச்சி நிலைவாசலில் அலங்காரம் பண்ணியாச்சு.
எப்பவும் போல் நல்லா ஃபஸ்ட்டு தண்ணீரால் துடைச்சி விட்டுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் மஞ்சள் கலந்து நல்ல ஒரு சுத்தமான தண்ணீரால் நிலைவாசல் எல்லாத்தையும் துடைச்சி விட்டுட்டு, மஞ்சளில் வந்து பன்னீர் கலந்து நான் எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதுபோல் மஞ்சளில் வந்து பன்னீர் கலந்து மஞ்சளை குழச்சி நல்லா பச்சின்னு இருக்கிற மாதிரி நல்லா பழுக்க மஞ்சளை பூசிட்டு அதுக்கு மேலே அழகாக குங்குமத்தையும் வச்சு விட்டாச்சு. இதே போல் 2 பக்கமும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய நிலைவாசல் கிட்ட எல்லாம் தொடச்சி விட்டுட்டு தீபம் ஏற்றுறதுக்காக பாவை விளக்கு வைக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் தேய்ச்சி அந்த இடத்துலையே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி கோலம் போட்டுக்கிட்டேன். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம திங்களோ வியாழனோ வைக்கும்போது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வச்சு விட்றோம் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் நம்மளுக்கு மஞ்சள் குங்குமம் நல்லாவே பச்சினே இருக்கும். அதனால் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லை திங்கட்கிழமை செய்ய முடியல அப்படின்னா வியாழக்கிழமையில நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடும்போது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமைக்கு அப்படியே பச்சின்னு நல்லாவே இருக்கும். இப்போது நிலைவாசலுக்கு மட்டும்தான் மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமை வைக்க மாட்டோம். மற்றபடி இப்போ பாவை விளக்கு வைக்கிற இடத்துல மஞ்சள்லாம் தேய்ச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி போர்ட்டிக்கோவை எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக தண்ணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து மஞ்சள் குங்குமம் தேய்ச்சி அதில் ஒரு கோலம் போட்டு நம்ம பாவை விளக்கை திருப்பி வச்சுக்கலாம். அது சின்ன வேலை தான் அப்படின்றதுனால அதை வெள்ளிக்கிழமை காலையில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளுமே வந்து இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து நான் பாவை விளக்கு வைக்கக்கூடிய இடத்த வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பியுமே மஞ்சள் தேய்ச்சி அந்த இடத்துல ஒரு சின்ன கோலம் போட்டு அதுக்கப்புறமா பாவை விளக்கு வச்சு அந்த இடத்துல ஏற்றிப்பேன். அது ரொம்ப பெரிய வேலை இல்லை அப்படின்றதுனால நான் வந்து அதை ஒவ்வொரு நாள் காலையிலையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போல்லாம் நான் விளக்கு ஏற்றுறனோ அந்த டைமெல்லாம் வந்து அந்த இடத்த தொடச்சிட்டு தான் விளக்கேற்றுவேன். என்னோடய முன்னாடி வீடியோகளில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். இப்போது தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இன்னும் நான் அதை தொடங்கலை. கண்டிப்பாக அதை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதோடைய பதிவுகளையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போது நிலைவாசல் கிட்டேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சாச்சு. அதே போல் பாவை விளக்கு வைக்கிற இடத்துல ஸ்டென்சில்ஸ் வச்சு நான் கோலம் போட்டுக்கிட்டேன். பிரம்ம முகூர்த்த தீபம் பார்த்திங்கன்னா 5 விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரே ஒரு விளக்கில் 5 திரி போட்டும் விளக்கேற்றி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி 5 திரி போட்டு ஒரே விளக்கில் தான் ஏற்றிருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடிய தீபங்களையும் வந்து நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கணக்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூஜை அறையில் ஒரு 3 விளக்கோ வெளியில் ஒரு 2 விளக்குன்னு ஏற்றினாலும் அதுவுமே வந்து 5 விளக்கு நம்ம வச்சதுக்கான ஒரு கணக்கு தான். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரே விளக்கில் 5 திரி போட்டு விளக்கு ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் 2 பாவை விளக்கு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாட விளக்கு 2 அப்படி ஏற்றிருந்தேன். இப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம கோலத்துக்கிட்ட ஒரு விளக்கு வச்சுட்டு 2 பாவை விளக்கு மாட விளக்கு அப்படி வச்சு 5 விளக்கு ஏற்றலாம். இது போல் நம்மளோட விருப்பம்தான். எப்படி வேணாலும் நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும், அவ்வளோதான். அதனால் பார்த்திங்கன்னா நான் காலையில் இது மாதிரி தான் நான் வந்து விளக்கேற்றி வழிபாடுகளை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
அப்படியே நிலைவாசல் ஃபுல்லாக வந்து நல்லா சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டுக்கிட்டேன். இதுபோல் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பாசிட்டிவான இந்த வேலைகள்லாம் செய்யும்போது மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால வெள்ளிக்கிழமைக்கு தேவையான அடுத்த நாள் வேலைகளையும் நான் பார்த்திங்கன்னா முன்னாடியே முடித்து வச்சுட்டேன். நம்ம காலையில் இது போல் எழுறதால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலைகளும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்திங்கனாக்கா இயற்கைக்கு எல்லா தெய்வங்களையும் நினச்சி மனசால் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்னமோ அது எல்லாத்தையும் சொல்லி அந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா நிலைவாசல் பார்த்திங்கன்னா அந்த தீப ஒளியில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. உங்களுக்கே பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான அந்த காலை நேரம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு 6:45 7:30 எல்லாமே பசங்கள்லாம் கிளம்பிடணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வெறும் நிலைவாசல் கிட்ட மட்டும் பூஜையை முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளவோ தீபம் ஏற்றி வச்சு வழிபாடுகள் செஞ்சுருந்தேன். இது செய்யும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 8 மணிக்கு மேலே தான் நான் வந்து உள்ளே வந்து பூஜை அறையில் பூஜை பண்ணியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. அதிகாலையில் நிலைவாசல் கிட்ட மட்டும்தான் பூஜை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்காக நம்மளுடைய மாட விளக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா துடைச்சி விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய்லாம் பட்டு ரொம்ப தூசி ஆகிட்டு இருந்தது. அதனால் என்ன பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா துடைச்சி விட்டுட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட மாட விளக்கில் விளக்கு வைக்கிற இடத்துலையும் கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டு அந்த இடத்துலையும் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டேன். இதில் ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இதுக்குள்ளே வச்சு போடுற மாதிரியான ஸ்டென்சில்ஸ் சைஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸ்டென்சில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ சின்ன சின்னதாக அந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கி இந்த இடத்துல அழகாக வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் மாதிரி வச்சு கோலம் போடணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மாட விளக்கு தான் இன்றைக்கி நான் ஏற்றிருந்தேன். இப்போ மாட விளக்கு வைக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய் வந்து கீழே வந்து வராமல் இருக்கும். இல்லாட்டி இந்த மாட ஸ்டாண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆகிட்டு அதை தொடச்சாலுமே போக மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி மாட விளக்கும் அதில் தட்டு வச்சு மாட விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அகல் விளக்குக்கு பதிலாக மாட விளக்கு தான் வாங்கி வச்சிட்ருந்தேன். இதை நான் முன்னே வச்சிட்டு இருந்த மாட விளக்கு தான். நான் வந்து கீழே நிலைவாசல் கிட்ட வச்சு ஏற்றி வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இப்போது மாட விளக்கு வச்சதுக்கப்புறம் அகல் விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். அகல் விளக்கு ரொம்ப எண்ணெய் வடிஞ்சு வர தொட்டு பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய எண்ணெய்ங்க வந்து அந்த மாடத்துலலாம் பிடிச்சிடுச்சு. அதனால் திருப்பியும் என்ன பண்ணேன்னா மாட விளக்கே வச்சு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பித்தளை மாட விளக்கே வச்சு ஏற்றிக்கிட்டேன்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சி முடித்து அதுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தயார் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே வந்து நம்மளுடைய பூஜை கபோர்டையும் வந்து டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பூஜை அறையில் இருந்த எல்லா தூசி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு ஒரு ஈர துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு பூஜை கபோர்டையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியாலையும் தொடச்சிட்டேன். இந்த தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு தான் துடைச்சிருந்தேன். அந்த பச்சை கற்பூரம் போட்டு துடைக்கும் போது என்னென்னா நம்ம கபோர்டு பூஜை சாமான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நம்ம விளக்கேற்றி முடித்து திருப்பியும் சாத்தி வச்சுருவோம். அது திறக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தோடைய வாசம் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். எப்படியோ ஒரு நாளாவது கண்டிப்பாக அந்த வாசனை வந்து நம்மளுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சும்மா அந்த ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் தொடர்ந்தெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறமா உள்ளவும் பார்த்திங்கன்னா சின்னதாக நடு வீடு மாதிரி நம்ம எப்பவும் போடுவோம் இல்லையா நம்ம வீட்டில், அந்த மாதிரி எல்லாம் போட்டு விட்டுட்டு படங்களையும் நல்லா தொடச்சிட்டு படத்துக்கெல்லாமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் தேய்ச்சி வச்சுருந்ததுலேயும் எல்லாத்தையும் அடுக்கி அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. என்னோடய பூஜை அறை சின்னது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வாரமும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது போல் டீப் க்ளீன் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அதே பூஜை சாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு வந்து நிறைய பூஜை சாமானோ ஃபோட்டோஸ்லாம் இல்லை அப்படின்றதுனால ஒவ்வொரு வாரமும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்ததாக காமாட்சி அம்மா விளக்கு, சிவபெருமான் எல்லாத்தையும் வச்சுட்டு காமாட்சி அம்மா விளக்கு கடியில் பார்த்திங்கன்னா அட்சதையை போட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மா விளக்கு வச்சுருந்தேன். நம்மளுடைய சங்கு பார்த்திங்கன்னா நான் தினந்தோறுமே கழுவிடுவேன். ஏன்னா அன்னன்னைக்கு தண்ணியை வந்து அதுலேருந்து மாற்றிடணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவேன்னா தினமுமே வந்து அந்த தண்ணியை எடுத்து மாற்றிடுவேன். அந்த சங்கில் வைக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வீடு முழுக்க தெளித்து விட்டுட்டு அந்த சங்கை கழுவிட்டு திருப்பியும் அதில் புது தண்ணி பிடிச்சி காயின் போட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக துளசி இலை அப்புறம் ஒரு பூ போட்டு வச்சுருவேன். தினமும் இதை வந்து காலையில் விளக்கேற்றத்துக்கு முன்னாடி மாற்றி வச்சிடுவேன். அந்த தண்ணியை மாற்றிடுவேன். இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் மனைக்கு எதிர்க்க வந்து ஒரு சின்ன ஸ்டென்சில்ஸ் வச்சு ஒரு சின்னதாக ஒரு கோலத்தையும் போட்டு விட்டுட்டேன். இந்த ஸ்டென்சில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது சிக்கு கோலம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோலம் பார்க்குறதுக்கு. அதனால் இதை நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன கபோர்டில் போடுறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இப்போ எதுவும் வாங்கினதில்லை. இது எல்லாமே வந்து பழைசு தான். ரொம்ப நல்லா வச்சுருக்கக்கூடிய ஸ்டென்சில்ஸ் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சும்மா இந்த காமாட்சி அம்மா விளக்கு மண வைக்கிறதுக்கு அடியில் எல்லாம் போட்டு இந்த ஸ்டென்சிலில் கோலம் போட்டு அதுக்கு மேலே வைக்கிறது. அதே போல் தீப நாட்கள்லேயும் வந்து ஏதாவது விளக்கேற்றுறோன்னா அது அடியில் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோலம் ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்மளுக்கு அப்படியே அச்சு அடித்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது போல் சின்ன சின்ன ஸ்டென்சில்ஸ் வச்சுருந்தோன்னா அது கபோர்ட்குள்ளே போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் போடும்போது அப்படியே எல்லா இடமுமே பரவுற மாதிரி எனக்கு இருக்கும். இதில் போடும்போது அப்படியே அந்த இடம் மட்டும் அழகாக அப்படியே அச்சில் அடித்த மாதிரி நிற்கிது. இப்படி தான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமைக்காக நான் எல்லாத்தையும் தயார் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.